சென்னை ஈசிஆர் கடற்கரையில் கொட்டப்பட்டுள்ள குப்பை கழிவுகளை முழுமையாக அகற்ற சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தியை வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் குழு அமைக்கப்படும் என பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் 2000 விசைப்படகுகள், 7700 ஃபைபர் படகுகள், 500 கட்டுமரங்கள் என சுமார் 30,000க்கும் மேற்பட்டோர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் காசிமேடு முதல் எண்ணூர் வரையிலான கிழக்கு கடற்கரையின் பகுதிகள் சமீப காலமாக பிளாஸ்டிக் குப்பைகள், தெர்மாகோல் உள்ளிட்ட கழிவுகள் அதிக அளவில் தேங்கி குப்பை தீவுகளாக மாறியிருக்கிறது. இதனால் வடசென்னையின் கடற்கரை பகுதிகள் பாதிக்கப்பட்டு கடல்வாழ் உயிரினங்கள் அதிகம் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தனியார் நாளிதழ் ஒன்றில் வெளியிட்ட செய்தியின் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பசுமை தீர்ப்பாய நீதித்துறை உறுப்பினர் புஷ்ப சத்யநாராயணன் மற்றும் தொழில்நுட்ப உறுப்பினர் சத்யகோபால் கோர்லபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சென்னை மாநகராட்சியின் ஆணையர் தலைமையில் மீனவர் நலத்துறை இயக்குனர், சென்னை துறைமுக பொறுப்பு கழக தலைவர், காசிமேடு மீன்பிடி துறைமுக மேலாளர் ஆகியோர் அடங்கிய தூய்மை பணிக்கான ஒரு கூட்டுக்குழு அமைத்து தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. எண்ணூர் காசிமேடு மட்டுமல்லாமல் கிழக்கு கடற்கரை சாலை, கடற்கரை பகுதி முழுவதும் தேங்கிக்கூடிய குப்பை கழிவுகளை மீன்பிடி தடைக்காலம் முடிவடையும் முன்பாக, அதாவது ஜூன் 14ஆம் தேதிக்குள் முழுமையாக அகற்ற வேண்டும் என்றும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை துறைமுக வளாகத்துக்குள்ளவோ கடற்கரை பகுதிகளிலோ குப்பை கொட்டுபவர்கள் மீது கடுமையான அபராதம் விதிக்க சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளில் விடப்படும் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய தெர்மாகோல் பெட்டிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய குளிரூட்டப்பட்ட அறைகளை அமைக்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் செயல்படுத்த தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மாநகராட்சி ஆணைய தலைமையிலான குழுவிற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராம்குமார். சென்னை ஈசிஆர் கடற்கரையில் கொட்டப்பட்டுள்ள குப்பை கழிவுகளை முழுமையாக அகற்ற சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தியை வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் குழு அமைக்கப்படும் என பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் 2000 விசைப்படகுகள், 7700 ஃபைபர் படகுகள், 500 கட்டுமரங்கள் என சுமார் 30,000க்கும் மேற்பட்டோர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் காசிமேடு முதல் எண்ணூர் வரையிலான கிழக்கு கடற்கரையின் பகுதிகள் சமீப காலமாக பிளாஸ்டிக் குப்பைகள், தெர்மாகோல் உள்ளிட்ட கழிவுகள் அதிக அளவில் தேங்கி குப்பை தீவுகளாக மாறியிருக்கிறது. இதனால் வடசென்னையின் கடற்கரை பகுதிகள் பாதிக்கப்பட்டு கடல்வாழ் உயிரினங்கள் அதிகம் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தனியார் நாளிதழ் ஒன்றில் வெளியிட்ட செய்தியின் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பசுமை தீர்ப்பாய நீதித்துறை உறுப்பினர் புஷ்ப சத்யநாராயணன் மற்றும் தொழில்நுட்ப உறுப்பினர் சத்யகோபால் கோர்லபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சென்னை மாநகராட்சியின் ஆணையர் தலைமையில் மீனவர் நலத்துறை இயக்குனர், சென்னை துறைமுக பொறுப்பு கழக தலைவர், காசிமேடு மீன்பிடி துறைமுக மேலாளர் ஆகியோர் அடங்கிய தூய்மை பணிக்கான ஒரு கூட்டுக்குழு அமைத்து தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. எண்ணூர் காசிமேடு மட்டுமல்லாமல் கிழக்கு கடற்கரை சாலை, கடற்கரை பகுதி முழுவதும் தேங்கிக்கூடிய குப்பை கழிவுகளை மீன்பிடி தடைக்காலம் முடிவடையும் முன்பாக, அதாவது ஜூன் 14ஆம் தேதிக்குள் முழுமையாக அகற்ற வேண்டும் என்றும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை துறைமுக வளாகத்துக்குள்ளவோ கடற்கரை பகுதிகளிலோ குப்பை கொட்டுபவர்கள் மீது கடுமையான அபராதம் விதிக்க சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளில் விடப்படும் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய தெர்மாகோல் பெட்டிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய குளிரூட்டப்பட்ட அறைகளை அமைக்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் செயல்படுத்த தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மாநகராட்சி ஆணைய தலைமையிலான குழுவிற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.